ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 119:49 வசனம். Psalm 119 verse 49. நீர் என்னை நம்பப்படின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இக்கட்டு காலத்தில், சிறுமைப்பட்ட நேரத்தில் நமக்கு ஆறுதல் கொடுத்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் நம்பி இருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நாளடைவில் நாம் மறந்து போயிருக்கலாம். நாளடைவிலே உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு அதை நம்பி தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தையை எனக்காக நினைத்தருளும் என்று சொன்னேன். Remember the word that gave me hope when I was afflicted. We know there are times we were afflicted and we were lifeless, but the Lord God gave us the word in our affliction which gave us comfort. We were comforted through the word of God that the Lord gave us. That is the promise of God. We need to remember the promise of God always in our prayers. We need to claim the promise of God always in our prayers. But many times people are crying and they are worrying, forgetting the word which comforted us during the time of our affliction. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தத்தை மறந்து விட்டு மனிதர்கள் சொல்லுகிறதான அவிசுவாசமான நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நாம் நம்பி அழுது கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை நாம் விசுவாசிப்பதில்லை. There are times we lose hope because of the vain words that we receive from the human beings. But we need to always remember the promise that God gave us during the time of our affliction. God comforted us through his word when we were afflicted. நாம் சிறுமைப்பட்ட நேரத்தில் அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருந்தது. அவருடைய வார்த்தை நமக்கு உயிரடைய செய்தது. When we were hopeless, when we were lifeless, we thought this is the end of our life, but the word of God gave us life. So we need to hold on to that promise which gave us life. Now, I want to tell you, we need to pray that the Lord would remember the promise that he gave us when we were afflicted. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ஆறுதலின் வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை பாரும் என்று சொல்வதை விட்டு ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை நினைத்தருளும். Lord, remember thy word that gave me hope. Lord, remember the word that gave me comfort during the time of my affliction. Lord, remember thy word that gave me life when we were lifeless. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களை மறந்து விட்டு மனிதர்கள் சொல்கிற வீணான வார்த்தைகளை நாங்கள் நம்பி அழுதது போதும் ஆண்டவரே. நாங்கள் கவலையோடு இருந்தது போதும் ஆண்டவரே. உயிரூட்டுகிற உம்முடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை உரிமையாக்கி வாக்கு தத்தங்களை பிடித்து முன்னேறி செல்ல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உலக மனிதர்களைப் போல துக்கிக்கிறவர்களாக இராதபடிக்கு விசுவாசிகளாக, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக வாழ்க்கையில் முன்னேறி சென்று உம்முடைய பிள்ளைகளாக வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்தருளும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.